ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற வெட் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். வெட் மார்க்கெட்னால் இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டை தான் வெட் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நான்வெஜ்னு சொன்னான்னா ஆட்டுக்கறியிலேருந்து மாட்டுக்கறியிலேருந்து கோழிக்கறியிலேருந்து எல்லா விதமான மீன் வகைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கறி கூட இங்கே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, இங்கே எல்லா விதமான காய்கறிகள்லேருந்து பூக்கள்லேருந்து பழத்துலேருந்து ஏன் சாப்பிட்ற சாப்பாடு குட்டி குட்டி ஹோட்டல் கூட இதுக்குள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த மார்க்கெட்டை தான் விரும்புவாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து மாலில் கிடைக்கிற பொருளை விட இங்கே வந்து எல்லாமே விலை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். இந்த மார்க்கெட்டுக்கு இன்னொரு மெயினான இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் காலையில் 11-12 மணிக்கே இங்கே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா காலையிலேயே ரொம்ப சீக்கிரமாகவே ஓப்பன் பண்ணுவாங்க. 6 மணி அந்த டைம்லேயே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 5 மணிக்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 மணி தாங்க ஆயிடுச்சு. 7 மணிக்கே எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். காலையில் 7 மணிக்கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கடை தான் வச்சுருக்காங்க. எல்லாமே கட் பண்ணியே இது பண்ணியிருக்காங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த எந்த சைஸில் வேணுமோ கேட்டாலும் உங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு இறைச்சி விற்கிற கடை தாங்க. பீஃப் ஷாப்னு தான் எழுதியிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா. இந்த லைட் அந்த இதாக என்னன்னு தெரியல. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அது என்னமோ குடல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த குடலுங்க அந்த வெள்ளை கலரில் தெரிகிறது. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஒரு மளிகை கடை மாதிரி வச்சுருந்தாங்க குட்டியாக. அது சைனீஸ் கடைங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோழிக்கடை. இந்த கோழிக்கடையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டுக்கோழியும் கிடைக்குங்க, பிராய்லர் கோழியும் கிடைக்கும். இங்கே வந்து கம்போங் சிக்கன் எழுதியிருப்பாங்க. கம்போங் சிக்கன்னா இங்கே வந்து கிராமத்து கோழின்னு சொல்லுவாங்க. கிராமத்து கோழின்னா நம்ம நாட்டுக்கோழி தாங்க கம்போங் சிக்கன்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து அவங்களோட ஒரு லோக்கல் ஃபுட்டுங்க. இந்த மீன் இருக்கு இல்லைங்களா, அதோட மாம்சத்தை வந்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை வந்து காய்கறிக்குள்ளே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா அந்த டோஃபுன்னு சொல்லுவோம்ல, அந்த இதையும் குக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஃபுட்டு தான் இங்கே நிறைய கிடைக்கும். இது வந்து ஃபிஷ்லேயும் பண்ணுவாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன்லேயும் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் கடைங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டில் வச்சுருக்கிறது எல்லாமே எது எடுத்தாலும் $5 தான். அப்புறம் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருக்கிறது நம்ம கேட்டோன்னா அவங்க எடுத்து வெயிட் போட்டு அதுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்றைக்கி காலையில் தான் வந்திருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா சுற்றிலுமே கடல் தாங்க. அதனால் இங்கே வந்து மீன் வகைகள் வந்து ரொம்ப நிறையவே கிடைக்கும். இங்கே பார்த்துருக்கிற ஒவ்வொரு மீன் வந்து எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ஆனால் அவ்வளோ வெரைட்டியான மீன்கள் இங்கே இருக்குது. ஏன்னா சுற்றிலுமே கடல் தானே. சிங்கப்பூர்ங்கிறது ஒரு குட்டி தீவு தாங்க. தீவுன்றதுனால நிறைய மீன் வகைகள் இங்கே இருக்குது. இங்கே சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு லோக்கல் ஃபுட்டு கடை தாங்க பார்த்தேன். இங்கேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோஃபு, அப்புறம் சிக்கனு, அப்புறம் வந்து வாத்து கூட இருந்துச்சு பார்த்தீங்களா. வாத்தோட தலை தாங்க இங்கே குக் பண்ணி வச்சுருக்காங்க. அதோட குடல் அந்த மாதிரி இருக்கிறதையும் எல்லாம் குக் பண்ணியிருக்காங்க. காலை எல்லாமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய வந்து வீட்டில் வந்து குக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதில் வெளியிருந்து தான் அவங்க ரொம்ப வாங்குவாங்க. ஸோ இங்கே வந்து ஆளுங்க வந்து சமைக்கிறது ரொம்ப கம்மிங்க வீட்டில். ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி கடைகள்லேருந்து அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க லோக்கல் ஃபுட் எல்லாமே. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தாங்க விற்றுட்ருந்தாங்க. நிறைய விதமான நூடுல்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறிகள் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. 7 மணிக்கே ஆளுங்க வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்து மக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சாப்பிட்ருவாங்க காலையிலையெல்லாம். நாம் தான் லேட் ஆகும். அதுவும் சண்டேன்னா சொல்லவே வேண்டாம், நம்ம லேட்டாக தான் எந்திரிப்போம். ஆனால் அவங்க வந்து சண்டே காலையில் 6 மணி 7 மணிக்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்க வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாமே அவங்களோட தாங்க. நூடுல்ஸு, ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து இது தாங்க நண்டுங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இதை வந்து மட் கிராப்னு சொன்னாங்க அவங்க. இது வந்து இந்தோனேஷியாவிலேருந்து வந்திருக்காமா. ஆனால் பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குங்க. உயிரோடு இருக்க ஒவ்வொரு இதுவும்.
இது அவங்கக்கிட்ட கேட்ட என்ன ஏதுன்னு. இது வந்து ஒரு கிலோ வந்து $50 சொன்னாங்க. $50 கிட்டத்தட்ட 3500 ரூபாய் பக்கம் வருதுங்க ஒரு கிலோ. இது வந்து ஒரு நண்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை கிலோ 400 கிராம் அந்த ரேஞ்சு வரும்னு சொன்னாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $2000 2500 ரூபாய் அந்த இது வரும்னு நினைக்கிறேன் ஒரு நண்டு. நீ பார்த்தீங்களா எனக்கு 2 காலில் எவ்வளோ கால் இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அந்த நண்டு காமிக்கிறது. அவங்க ஒன்று நான் இப்போ பார்த்துட்டு இருக்கவங்க ஒன்று வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் இது வந்து குக் பண்ணால் ரொம்ப ரெட் கலரில் வரும்னு சொன்னாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னிக்கறி தாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, இங்கே வந்து எல்லா விதமான நான்வெஜ்ஜும் கிடைக்குங்க. கிடைக்காதுன்னே சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட எல்லாமே கிடைக்கும். வாத்து கூட கிடைக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழக்கடைங்க தான். பூக்கடையும் இருந்துச்சு பக்கத்துலேயே. இங்கே எல்லாமே பழங்களும் பார்த்தேங்க. ரொம்ப கொஞ்சம் மாலை கம்பேர் பண்ணும்போது பெரிய பெரிய கடைகள் சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப்பாக தாங்க இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு பழங்கள் எல்லாமே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதே தாங்க இன்னொரு மீன் கடை. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மீன்கள் இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு பிளேட் வந்து $5ங்க. $5 நம்ம ஒரு காசுக்கு கிட்டத்தட்ட 300லேருந்து 350 ரூபாய்க்குள்ளே வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த பிளேட்டில். ஆனால் நம்ம இதாக வாங்கினோன்னா அந்த சைடெல்லாம் வந்து பாக்ஸில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இறால் வாங்கினோன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நாம தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணோம். மற்ற எந்த விதமான மீன்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, கட் பண்ணியே கொடுத்துருவாங்க. எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் தாங்க ரொம்ப நிறைய வெரைட்டி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கிடுவாங்க. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 11 மணி அந்த டைம்லேயே முடிஞ்சிடும். இங்கே வாழைப்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பு வந்து 60 ரூபாய் போட்டு வச்சுருக்கு. இங்கே வந்து நண்டுகள்லாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த ஆண்டி. ஆனால் இதோட பேர் கனவா மீன் நினைக்கிறேன். இது நான் சாப்பிட்டது இல்லைங்க. நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கும், டேஸ்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா பாக்ஸில் வச்சுருப்பாங்க இறால்னு, அது இது தாங்க. இது வந்து கிலோ வந்து $15 போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வாங்கினோன்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, நாமளே தான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணோம். இது ஆற்று கடல் அந்த மாதிரி எல்லா விதமான இறால் மீனும் வச்சுருக்கு. இது என்ன பேருன்னு தெரியலங்க, யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து பாறை மீனுங்க. இங்கே வந்து அந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் எடுத்தால் $5 போட்டிருக்கு. அதாவது ஒரு மீன் 300 ரூபான்னு போட்டிருக்கு. இது கண்டிப்பாகவே சொல்கிறேங்க, மாலை கம்பேர் பண்ணும்போது இங்கே எல்லாமே விலை வந்து ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஒரு கிலோ கிட்டத்தட்ட $900 பக்கம் வருதுன்னு நினைக்கிறேங்க இறால். இந்த பாறை மீனெல்லாம் 5 வெள்ளி இல்லை $5 இல்லைன்னா $10 அந்த மாதிரி இருக்கும். பாக்ஸ்லேயே போட்டு வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் பாக்ஸில் போடலை, ஒன்று இவ்வளோன்னு சொல்லி போடலைன்னா அதை வெயிட் பார்த்தா கொடுப்பாங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கோழி கடைங்க, சிக்கன் ஷாப்பு, அப்புறம் பார்த்தீங்கன்னா மீனுங்க, அதுதான் இருந்துச்சு. ஃபிஷ் ஷாப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாமே போட்டு வச்சுருக்க பாருங்கள். ஒன்று எடுத்தால் $5 அந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்ப பெரிய மீன் அவங்க ஆல்ரெடி கட் பண்ணியும் வச்சுருவாங்க. குட்டி குட்டியாகவும் நமக்கு ஆல்ரெடி எந்த பீஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி பார்த்தும் சூஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த பேக்கெட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே கடல் மீன் தாங்க. சால்மன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வெள்ளை கலராக இருக்குது பார்த்தீங்களா, அதை கோட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஆழ்கடல் மீன்னு சொல்லுவாங்க அதை. அப்புறம் அந்த சைடு இருக்கிறது எல்லாமே ஸ்னாப்பர், ரெட் ஸ்னாப்பர் அந்த மாதிரியெல்லாம் பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக மாலை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன்க எல்லாமே. அப்புறம் இங்கே ஒரு சைனீஸ் ஷாப் தான் இருந்துச்சு, ஒரு மளிகை கடை பக்கத்தில் இருந்துச்சு.
இங்கே முட்டை கிட்ட அதெல்லாம் விற்றுட்ருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு அங்கிளும் ஆண்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இது வந்து அவங்க வீட்டிலே வந்து இதை குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாமா. கோழிக்கறி இருந்துச்சு, வாத்துக்கறி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னிக்கறியிலேருந்து எல்லாமே இருந்துச்சுங்க. இதெல்லாமே வீட்லேயே வந்து அவங்க சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாமா. இது வந்து சுட்டக்கறின்னு நினைக்கிறேன். அது வந்து எவ்வளோ கேட்குறாங்களோ என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அவங்க அதை வந்து கட் பண்ணி அதை அப்படியே பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க இப்போ கட் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒன்று பன்னிக்கறியாக இருக்கணும், இல்லைன்னா பீஃப் கறின்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்து பன்னிக்கறி மாதிரி தான் இருக்குது, மாட்டிறைச்சி மாதிரி இல்லை பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே எல்லா விதமான இதுவும் அவங்க குக் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இது தொங்க விட்டு வச்சுருக்காங்க மேலே. எதுக்கு வேணுமோ அது கேட்டால் அவங்களே கட் பண்ணி எடுத்து கொடுக்குற மாதிரி. ரொம்ப கம்மியாகவே கொடுக்குறாங்க. 50 கிராம் 100 கிராம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்தியன் வெஜிடபிள் ஷாப் தாங்க இருந்துச்சு. ஊர்லேருந்து இருக்கிற அந்த மாதிரி எல்லா விதமான காய்கறிகளும் நம்ம இங்கேருந்து வாங்கிக்கலாம். அவ்வளோதாங்க. நாங்கள் இங்கே கொஞ்சம் நான்வெஜ்ஜும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.